இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூல் பழைய பில்டிங்ல இருக்க பியானோவை வாசிக்கிறனால 20 வருஷம் ஃபியூச்சருக்கு போறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பார்த்த உடனே ரொம்பவும் பிடிச்சு போகுது. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் பழகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்களால அடிக்கடி ஃபியூச்சருக்கு வந்துட்டு போக முடியல அப்படின்னும். இப்படியே பாஸ்ட் ஃபியூச்சர் மாறி மாறி போயிட்டு இருக்கனால எப்படியும் அவங்க லவ் சேர முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கி. இதனாலே ஹீரோவை பார்க்க வராமையும் இருக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் ஆயிடுது. ஒரு நாள் ஹீரோ வந்து ஹீரோயின் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க நேமும் நம்பரும் எழுதி ஒரு 2 பியானோ கான்சர்ட்கான டிக்கெட்டை வந்து மெயில் பாக்ஸ்குள்ள போட்டு வந்துடுறாங்க. இது நம்ம ஹீரோயினோட அம்மா கைக்கும் கிடைக்குது. அதுல இருக்க கான்டாக்ட் நம்பரை பார்த்து எப்படியோ ஹீரோவை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோட்ட இதை பத்தி என்னோட பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னா உங்களை பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனா அப்ப நான் நம்பல, இப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ செம ஷாக்காவும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன உண்மை அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோயின் அந்த பியானோ வாசிக்கிறனால 20 வருஷம் ஃபியூச்சருக்கு வந்திருக்காங்க அப்படின்னும், அந்த பில்டிங்கை இடிச்சிட்டனால பியானோவும் அழிஞ்சிருச்சு. அதனால ஹீரோயின் வந்து பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னும் தெரியுது. இப்போ உடனே இங்க இருக்க ஃபியூச்சர்ல இருக்க பியானோவை வந்து போய் ஹீரோ வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால 20 வருஷம் பாஸ்ட்டுக்கும் போய் டிராவல் ஆகி போறாரு. அங்க உள்ள ஹீரோயினை பார்த்து 2 பேருமே அங்க சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.